அவங்களோட ஒரு மோசடித்தனம் தெளிவா தெரியுது. பார்ட் டைம் அரசியல், பச்சவந்தித்தனமான அரசியல், கொள்கையற்ற அரசியல், ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டிங் வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி பொம்மாத்து பண்ணக்கூடிய அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு நான் ஆதாரத்தோட சொல்றேன். ஜனநாயக படம் வந்துன்னா ஏன் அரசியல் எங்கேயோ போயிருக்கோம் சொன்னாரா இல்லையா? இப்ப ஜனநாயக படம் வந்திருக்குது. திமுக இதை செய்திருப்பாங்கன்னு ஆதவ அர்ஜுனா ரெட்டி சொல்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீ ஒரு பொருட்டே இல்லை, நீ ஒரு கொசு, எங்களுக்கு உன்னை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி நாங்க தள்ளிடுவோம். இன்னும் சொல்ல போனா தம்பி சீமானே ஒவ்வொரு தேர்தலுக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. 24லயும் சொன்னாரு, வெள்ள கூட பிடிச்சீங்க, நீங்க தான் பாஜகவுக்கு பிடிஎம்னு சொன்னாரு. அது அவரை சொன்னதுக்கு திருப்பி அடிச்சாரு. அந்த 16 விழுக்காடு வாக்கு எடுக்கும் போதுதான் அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை, கொடுஞ்சனியே, இவருக்கெல்லாம் ஓட்டே இல்லைன்னு சீமான் அடிச்சு தகர்த்துட்டாரு. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இன்று காலை ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா விஜய் தரப்பே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இது டிவிகேக்கு லாபமா இல்ல இது டிராபேக்கா அமைய போதா சார்? அவங்களோட ஒரு மோசடித்தனம் தெளிவா தெரியுது. மோசடி அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ட் டைம் அரசியல், பச்சவந்தித்தனமான அரசியல், கொள்கையற்ற அரசியல், ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டிங் வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி பொம்மாத்து பண்ணக்கூடிய அரசியலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். மொட்டைச்சாத்தம் குட்டையில் விழுந்தான்னு புள்ளி விவரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல மாட்டேன். டேட்டா, புள்ளி விவரம் இதெல்லாம் சகோதரர் தம்பி விஜய் என்ன தான் டார்கெட் பண்ணுறாரு. தம்பி பெரிய நடிகர், பாப்புலர், அது வேறு விஷயம். பட் அவர் நாணயமாட்டும் நேர்மையாட்டும் ஒரு விஷயத்தை அணுகணுங்கிறதுக்காக தான் நான் வரேன். இதில் அவர் என்ன சொன்னார்? ஜனநாயகத்தை முடக்கிட்டார். ஜனநாயக படம் வந்துன்னா ஏன் அரசியல் எங்கேயோ போயிருக்கோன்னார். சொன்னாரா இல்லையா? இப்போ ஜனநாயக படம் வந்திருக்குது. அப்போ திமுக இதை செய்திருப்பாங்கன்னு இவர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி சொல்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீ ஒரு பொருட்டே இல்லை, நீ ஒரு கொசு, எங்களுக்கு உன்னை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி நாங்க தள்ளிடுவோம். நீ சீமான் மாதிரி பிரபாகரன், ராயராஜ சோழன்னு பேசி ஒரு திராவிடத்துக்கு எதிராக களத்துக்குள்ள நின்று பெரியார் மண்ணல்ல, பெரியார் மண்ணுன்னு சொல்லி, திராவிடமா தமிழ் தேசியமானு சொல்லி, இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லி, பிராண்டி விஸ்கி கூடாது, கல் தேசிய பானம்னு சொல்லி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் இல்லாமல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு ஓம் செல்வாக்கு மேலே, ஓ முகத்துக்கு மேலே, ஓ மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ரஜினிகாந்த் ரசிகன்னு சொன்னவன் இன்னைக்கு அது எம்ஜிஆர் கொள்கையில் வந்த மாதிரி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா தூக்கிக்கிட்டு நீ வரக்கூடிய நீ எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த படத்தை வச்சிருக்கிற. அந்த படத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அது எடப்பாடியை தான் பாதிக்கும், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீ எல்லாம் ஒரு எடப்பாடியை பாதிச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரில் ஓட்டு பிச்சை கேட்டு எடப்பாடியை பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஸ்டாலின் ஒன்று டீல் பண்ணுறாருன்னு ஒத்துக்கிறியா? சார், நீங்கள் யூ கேனாட் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட். படம் வந்தால் என்ன கண்டு தடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. படம் ஒரு இது வலைத்தளங்களில் வருது, வந்துடுச்சு. அது தப்பு, அது அநீதி. சிவகார்த்தியனை பாராட்டுறேன். திருட்டுத்தனம் உழைப்ப இது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல்னு சிவகார்த்தியன் விஜய்க்கு ஆதரவாக அந்த வார்த்தையை பேசிக்கிறது. நீ எத்தனை பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு சின்ன ஒரு இளம் வயது நடிகர் வளர்றத பொறுக்க முடியாம மூத்த நடிகர் நீ பொறாமையில தவிச்ச அன்னைக்கு அவரு மெச்சூர்டா ஒரு பெருந்தன்மையா அதை பேசிட்டு போயிட்டாரு. அது சிவகார்த்தியை நான் பாராட்டுறேன். இப்ப ஆதவ அர்ஜுனா கருத்துக்கும் விஜய் கருத்துக்குள்ள முரண்பாடு தான் எங்க மேட்ரு. அப்போ ஸ்டாலின் ஒன்றும் ஒரு பொருட்டா கருதல்ல. நான் சொல்ற மாதிரி தான், இந்த அப்போ லட்டு சாப்பிடுப்போ, இந்த அப்போ குடம்புரி கருப்பு கட்டி சாப்பிடுவோன்னு எந்த தலைவரும் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாங்க. சீமான் கொடுஞ்செடியனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னாப்புல ஸ்டாலின் ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல. அப்போ ஒன்னு பொருட்டா ஸ்டாலின் எடுக்கலங்கிறத ஒத்துக்க. ஏதாவது ஒண்ணு விஜய் சொல்றது கரெக்டா, ஆதவ அர்ஜுனா சொல்றது கரெக்டா? மீண்டும் சொல்றேன், யூ cannot have the cake and eat it. அப்போ இப்படி எல்லாம் முரண்பாடு, ரெண்டும் கட்டான், எல்லாமே மொத்த உருவம் தாவேக்காதான். இலவசங்கள் கூடாதுன்னு இவர் அருண்குமார் சொல்றாரு. நீ சர்க்கார் படத்துல 3 தடவை பார்த்தேன், ஸ்டைலிஷா நடிச்சிருப்பாரு சகோதரர் ஜோசப் விஜய், ரொம்ப ஸ்டைலிஷா நடிச்சிருப்பாரு. 3 தடவை பார்த்தேன், சங்கத்துல பார்த்தேன், சத்தியத்துல 2 தடவை பார்த்தேன். அந்த படத்துல இலவசங்களை போட்டு உடைப்ப. ஆரம்பத்துல இலவசங்களுக்கு எதிராக இருந்தேன். திடீர்னு ஒரு நாள்
2000 2500ன்னு ஏலம் விட்டுக்கிட்டு எடப்பாடி 2000ன்னதும் எடப்பாடிக்கு போட்டியா 2500ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ உங்கள் கொள்கை என்ன? இலவசங்கள் வேணுங்கிறதா வேண்டாங்கிறதா? இப்படி ஒவ்வொன்றிலையுமே உங்களுக்கு வந்து இரட்டை நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடற்ற தன்மை அதுதான் இருக்குது. அப்போ இதுலையும் ஆதவர்ஜனா திமுகவை குற்றம் சாட்டினது முரண்பாடாக இருக்குது. அந்த படத்தை வந்துடக்கூடாதுன்னு பயப்படக்கூடிய திமுக எப்படி வலைத்தளத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்க? கண்டிப்பா எல் முருகன் அவர்களும் இதற்கு ஒரு காரணம்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க எல் முருகன். சும்மா நீங்க போட்டுக்கிட்டு என்னோட சகோதரன் தான் எல் முருகன், அதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க. அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அது சும்மா ஒரு குற்றச்சாட்டை 2 பேர் மேல சொல்லணும். இது வந்து அறத பழசான ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனா தம்பி சீமானே ஒவ்வொரு தேர்தலுக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. 24லையும் சொன்னாரு, வெள்ளை கூட பிடிச்சிங்க, நீங்க தான் பாஜகவுக்கு பிடிஎம்னு சொன்னாரு. அது அவரை சொன்னதுக்கு திருப்பி அடிச்சாரு. ஆனா என்ன 47 விழுக்காடு வாக்கு எடுக்கலையா, 39 சீட்டும் எடுக்கலையா? இந்த பாஜக பிடிஎம், பாஜக திமுக உறவு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒன்றும் எஃபெக்ட் இல்லையே. அதை நீங்க கொடுக்கறதுக்காக இதை கொடுக்குறீங்க. அதே மாதிரி பிடிஎம் சீமானும் கிடையாது, பிடிஎம் விஜயும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தாங்கள் வளர்றதுக்கு வராங்க. அதே மாதிரி பாஜகவும் திமுகவும் சேர்ந்து விஜய இது பண்றதுங்கிறதும் முரண்பாடா இருக்குது. அப்படின்னா நீங்க ரிலீஸ் ஆனா பெரிய ஊகம் ஓடிச்சுன்னு சொல்லக்கூடாது. இது நமத்து போன பட்டாசு ரிலீஸ் ஆனாலுன்னு அது ஒரு வெத்து வேட்டுன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்களா? அப்போ மீண்டும் அதை தான் கேட்குறேன். இதுவும் ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. சார், இப்போ வந்து நீங்க சொன்னது போலவே வேட்பாளர்கள் வந்து டிவி கேட்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல ஏதோ ஒரு வேட்பாளர்களை நியமனம் பண்ணணும்னு போட்டுட்டாங்க. அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரச்சாரத்திலும் வேட்பாளர்களை முன்னிறுத்தவே மாட்டேங்கிறாரு. ஏன் சார்? இது வந்து என்ன மாதிரியான அரசியலை இவர் பண்ண விரும்புறாரு? அதாவது இவர் முகத்தை காட்டி ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்தாரு. அவர் முகத்துக்கு வேல்யூ இல்லைன்னு ஜெயலலிதா இவரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. 6 விழுக்காடு வாக்கு ஜெயலலிதா உயர்ந்தாங்க. 39 சீட்டுக்கு 37 சீட்டு வெற்றி பெற்றாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைகிறது வரை இவர் அரசியலே பேசல. ஜெயலலிதா அம்மையார் தான் இவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு, இவர் முகத்துக்கு வாக்கு கிடையாதுன்னு முத 2014 நிரூபித்தாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் இவர் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்ததில் இவருக்கு 50,000 ஓட்டு ஆன்லைன் ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே திமுகவுக்கு வாக்கு கூடிட்டு போலிங் கூடிட்டு இவர் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்ததுக்கு விக்ரவாண்டில் எந்த எஃபெக்டும் இல்லை. நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இவரை உதயநிதி டீல் பண்ணி விட்டுட்டாரு. இப்போ இவருக்கு என்ன ஓட்டுங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்டில் தான் தெரியும். அதுக்கடையில் இவங்க சும்மா பெரிய முகத்துக்கு ஓட்டு, புண்ணாக்குக்கு ஓட்டு, தெருப்புழுதிக்கு ஓட்டு, அதான் உதயநிதி லெஃப்ட் ஹேண்டில் அடிச்சு விட்டுட்டாரு. ஜெயலலிதா அவங்கள ஒன்றுமே இல்லை, இந்த முகம் போனி ஆகாதுன்னு ஜெயலலிதா 2014 நிரூபிச்சு விட்டுட்டாங்களே. என்றாலும் இவங்க இவர்கிட்ட காசு வாங்குறவங்க இந்த மாதிரி தான் இவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த பாதையில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதைத்தான் நான் பார்க்குறேன். அதில் அவருக்கு கேண்டிடேட் வந்து 60 கேண்டிடேட் வர மீதியெல்லாம் எடுபிடி கட்டு மாதிரி இழுத்து பிடிச்சி எப்படியோ நம்பரை தேய்க்கிறதுக்காக போட்டது. அதுலேயும் இவங்க எடப்பாடியில் கேண்டிடேட் போட முடியாமல் அசிங்கப்பட்டுட்டாங்க. விருதாம்பிகை குருவுக்கு மகளை கூட கேண்டிடேட்டாக போடக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. தம்பி அவங்கெல்லாம் உறுதியாக திமுக அணிக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் அவங்க தொடர்ந்து பயணிக்கனால அவங்க காளான் கட்சி, புற்றிசல் கட்சி, ஒரு டெம்பரரி பினாமினான் தாவேக்காவெல்லாம் மதிக்கலாம் அவங்க. ஸோ அந்த தொகுதியில் நிறுத்தின இன்னொரு வன்னியர் மாற்று வேட்பாளரையும் எடப்பாடி தூக்கிட்டு போயிட்டாரு. இதுதான் உங்கள் லட்சணம். 233 தான் போட முடிஞ்சது. மற்றபடி நீங்கள் போட்டிருக்கிறதுலாம் அதிமுக ஊழல் அமைச்சர்கள், ஊழல்வாதிகள். ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதே ஒரு 50-60 கேண்டிடேட்டு அதிமுகலேருந்து இரவல் வாங்குறதுக்கு தான். ஸோ இந்த கேண்டிடேட்லேயே எப்படி எடப்பாடியில் ஒரு கேண்டிடேட்டை 2 பேரை விலைக்கு வாங்குறது மாதிரி மற்ற தொகுதிகளில் 60 தொகுதியில் விஜயபாஸ்கர் தொகுதியிலலாம் இவர் தாவேக்காவை ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ பிரச்சாரம் பண்ணான்ட்டாங்க. என்ன வேணா விஜய் காசு கொடுத்து பிரச்சாரம் பண்ண வைங்க. இப்படி பல தொகுதியில் அதிமுக தாவேக்கா வேட்பாளர்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பா சார். இப்ப காரைக்குடியில இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக போனாரு. ஆனா குறிப்பாக ஸ்டார் தொகுதி, சீமானினுடைய தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது விஜய் பேசாமலே பின்வாங்கி வந்துட்டாரு இல்ல சார்? ஆரம்பத்துல இருந்து சீமான் அவர்களை எதிர்த்து விஜய் பேசல. இதனால சீமான் அவர்களின் அந்த கொள்கை வந்து வளர்ந்துட்டே போது, இன்னும் செல்வாக்கு அதிகமாகுதுன்னு பார்க்கலாமா? விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் தான் சீமானை வளர்த்தது. சீமான் 1.1 விழுக்காடு வாக்கில் தான் இருந்தார். கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மாவில இருந்தே பெரிய ஸ்டார்.
அவர் உள்ளே வரும்போது அவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பார். சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்கினார். முல்லைப்பெரியார் உரிமையை, தமிழர் உரிமையை கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னு அடித்தார். இத்தனைக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சீமான் இது எம்ஜிஆர் உதவுவதை சீமான் பாராட்டுவார். அது மட்டும்தான். அது மக்கள் மத்தியில் தமிழர் அடையாளங்களை சீமான் முன்னெடுக்கிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் ராஜராஜ சோழன்னு முன்னெடுக்கிறாரு. ஸோ தமிழ் தேசிய கருத்தியலை நம்ம வளர்க்கணும்னு ரெண்டு மையமத்தில் இருக்கக்கூடிய கமலஹாசனை எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கக்கூடிய கமலஹாசனை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னா ஓரளவு போட்டாங்க. அதை தாண்டி சீமானுக்கு மக்கள் ஆதரவை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் வரும்போதும் சீமான் பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொல்லும்போது முக்குலத்தோர் இளைஞர்களை சீமானுக்கு அந்த தேர்தலில் ஒரு ஆதரவு வளையத்தை நல்குனாங்க. தென் அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை வரும்போது சீமான் 4வது ஆண்டுன்னு 8.2 எடுத்துட்டாரு. ஆனால் அண்ணாமலைக்கும் பாஜகவோட உள்கட்சி பிரச்சனையும் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காம போனது, ஆர்கே நகரில் நோட்டாவுக்கு கீழே பாஜகவை தள்ளி தமிழ் தேசியம் எழும்பின மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணுன்னு களத்துக்குள்ள சீமான் 16 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாரு. அந்த 16 விழுக்காடு வாக்கு எடுக்கும்போது தான் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி விஜய்லாம் ஒரு ஆளே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை, கொடுஞ்சனியே, இவருக்கெல்லாம் ஓட்டே இல்லைன்னு சீமான் அடித்து தகர்த்துட்டார். அந்த இடம் தான் விஜய் அவமானப்பட்ட இடம் சீமான் கிட்ட. 16 விழுக்காடு எடுத்த சீமான் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி தான் எடுத்தாரே தவிர விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு எடுத்து முடிச்சுட்டாரு. இப்போ விஜய் அவர் 0% தான் இருக்கிறாரு. அவர் காலையில் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் போட்டிம்பார், சாயங்காலம் எடப்பாடியை பலகீனப்படுத்தி பேசுகிற மாதிரி ஏதாவது பேசுவார். சீமானை பற்றி பேச மாட்டார். சப்போஸ் ஏதாவது வாய் திறந்தால் சீமான் விஜயை நொறுக்குன்னு நொறுக்கிடுவார். ஏற்கனவே பயம் இருக்கா சார் சீமான? கண்டிப்பாக பயம் இருக்கு. தம்பி பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க, எங்கள் அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பாருன்னு விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய மாநாடு காட்டின பிறகு கூட்டத்தை வச்செல்லாம் எவனும் ஏமாற மாட்டான், ஒரு புண்ணாக்கு அணி ஒன்றால் அமைக்க முடியாதுன்னு விஜயகாந்தாவது 8, 10, 5 பலத்தை நிரூபித்தனால மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சார். விஜயகாந்த் அளவு கூட ஒன்றால் அணி அமைக்க முடியாதுன்னு சீமான் சொன்னது தானே இன்னைக்கு நடக்குது. அடுத்தால விஜய் அரசியல் வியாபாரியா, சந்தர்ப்பவாதியா, ஒரு பச்சோந்தியா, ஏற்கனவே தன்னோட பாப்புலாரிட்டியை காட்டி ராகுல் காந்திட்டு ஒரு ராஜ்சபா வாங்க போனார் இன அழிப்பு நடந்த போது. இப்பவும் சீமான் தமிழின துரோகம் பண்ண கச்சத்தீவு, முல்லைப்பெரியார், மீத்தேன், ஈத்தேன், காவேரி, தென் கூடங்குளம், இதிலெல்லாம் தமிழர் விரோத அரசியல் பண்ண காங்கிரஸுக்கிட்ட ஒரு கூட்டணிக்காக விஜய் போகக்கூடியவர் சொல்லும்போது வரும்போதே ஒரு சந்தர்ப்பவாதியா விஜய் வாராருங்கிறது. சீமான் திமுக, காங்கிரஸ், அண்ணா திமுக, பாஜக 4 வரையும் எடுத்து துணிச்சலா தனிச்சு நிற்கிறாருங்கிறது விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமானுக்கு லாபம். கொள்கை உறுதியோட 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு சீமான், 214 நிற்கிறாருங்கிறது சீமானுக்கு லாபம். கூட்டணிக்கு ஆளா பறந்துக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு வேற வழி இல்லாமல் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வேற நிர்பந்தம் காரணமாக இரவல் வேட்பாளர்களை எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஒரு கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் எப்படியோ தவிச்சு 233 கேண்டிடேட் போட்டிருக்க விஜய் கமலஹாசன் சீமான் கம்பாரிசனில் சீமான் ஏறின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமான் ஏறுவார். இன்னும் 10 நாட்களில் இதுதான் அப்படியே ஏறி போகும். புதுச்சேரியில கூட கூட்டணிங்கிற பேரில் ஒரு கூத்தடிச்சதில் டிவிகேக்கு போடலான்னு நினச்சவங்கெல்லாம் எஜுகேட்டட் கேண்டிடேட்ஸு, சர்வீஸ் மென்டாலிட்டி கேண்டிடேட்னு கடைசியில் என்டிகேக்கு போட்டிருக்காங்க. இப்போவும் என்டிகேக்கு அந்த மாதிரி டிவிகேக்கு போடலான்னு நினச்சவங்கெல்லாம் ஆஸ்பிரேஷனல் வாட்ஸ்அப் விஜய் ரியல் வாட்ஸ்அப் சீமானாக மாறும். அது இன்றைக்கே சீமானுக்குள்ள கூட்டங்கள், பிரச்சாரங்கள் இதெல்லாம் வரும்போது டெய்லி பேசிஸில் அது வேகமாக மாறிட்டு வரும். விஜய்க்கு கற்பனை ஓட்டு சீமானுக்கு நிஜ ஓட்டாக மாறும். அந்த வகையில் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய கெயின் ஆட்ட முடியும். இதில் விஜய் தன்னை பெருசாக காட்டுறதுக்காக சீமானை பற்றி அங்கே பேசியிருக்க மாட்டார். அது நல்லது தான் சீமானுக்கு. ஆக்சுவலாக விஜய் இன்னும் பலம் நிரூபிக்கல. பெரியவரான கமலஹாசனே தாண்டி போயிட்டார், ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரனே தாண்டி போயிட்டார், அண்ணாமலையே உள்கட்சி பிரச்சனையில் களத்தை விட்டு ஓரங்கட்டக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு. அப்போ 3 பேரை அவர் தாண்டிட்டாருன்னா இவர் ஸ்டெடியாக எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு, 214 நிற்கிறாரு. அந்த மக்கள் நம்பிக்கையோட போகிறார், முழு நேர அரசியல்வாதியாக போகிறாரு. விஜய் பகுதி நேர அரசியல்வாதி ஆயிட்டார். அண்ணாமலை நான் குறை சொல்லலை, அவர் கட்சி அவரை காலவாரி விட்டுட்டு. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு தவறுகள், விஜய்க்கு டெம்பரரினஸ், விஜய் நீர்க்குமிழி அரசியல் பண்ணுறது, விஜய் இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணாதது, 214 தகுதி வாய்ந்தவர்களை பற்றி போடாதது, எல்லாமே கொள்கையில்
ஒரு முடிவெடுத்து இலவசங்கள்னாலும் சரி, பரையர் தேவேந்திரர் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும் சீமான் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனாலும் சரி, மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுனாலும் சரி, இது எக்கச்சக்க இஷ்யூஸில் குழப்பமாக ஒன்றுமே முடிவெடுக்க முடியாமல் விஜய் இருக்கிறதும், விஜய் சீமான் கம்பாரிசன் அனுகூல சத்துருவா விஜய் சீமானுக்கு பெரிய லாபத்தை பண்ணுறாரு, பெனிஃபிஷியல் எனிமியாக இருக்கிறாரு. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காரைக்குடியில் அவர் பேசலைனாலும் கூட சீமானுக்கு அங்கீகாரம் பெற்ற தலைவரான சீமானுக்கு அது பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.